Hello everyone, welcome to a new series. So in the series la pathina நம்ம ஸ்டேட் போர்ட் bookல இருக்கிற MCQ type questions அத நம்ம சால்வ் பண்ண போறோம். So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மென்ட் லெசன்ல இருக்கிற questions எல்லாத்தையும் பார்க்க போறோம். வாங்க questions-ஐ பார்க்கலாம். Question number 6. Pi is equal to 3.14. Then value of pi square. Pi ஓட value 3.14 னு சொல்லிட்டாங்கன்னா pi square ஓட value என்ன? See நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்னன்னா இந்த இடத்துல உட்கார்ந்து क्वेश्चंस சால்வ் பண்றேன்ட்டு 3.14 into 3.14 மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? பட் இந்த क्वेश्चनக்கு அந்த மல்டிப்ளிகேஷன் எதுவுமே தேவையே இல்லை. நீ ஈவன் இத உட்கார்ந்து மல்டிப்ளை பண்றா உங்களுக்கு வர ஆன்சர் ஒன்னு இருக்கும் பாத்தியா? அந்த ஆன்சர் வந்து இந்த क्वेश्चनக்கு கரெக்ட்டான ஆன்சரா இருக்காது. சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோட ரூல் என்ன? சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பொறுத்திருக்க வரைக்கும் இதில் வந்து ஓகேவா நீ சப்போஸ் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறேன்னு சொன்னால் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறேன்னு சொன்னால் அடிஷனுக்கு நான் ஃபஸ்ட் சொல்லிடுவா இல்லை மல்டிப்ளிகேஷன் ஓகே நான் ஃபஸ்ட் அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் சொல்லிடுறேன். சப்போஸ் வந்துட்டு ரெண்டு நம்பர் இருக்குது ஓகேவா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு ஃபஸ்ட் சொல்கிறேன். அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஆடோ சப்ராக்டோ பண்ண போகிறேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும்னா யூஸ்வலி எவ்வளோ சப்ராக்ஷன் பண்ணியோ அதே பண்ணிக்கோ யூஸ்வல் மெத்தட். உன் ஃபைனல் ஆன்சர் நீ எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா உன்கிட்ட ரெண்டு நம்பர் இருக்கும். ஒன்னில் வந்து ரெண்டு டெசிமல் பிளேஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோ. ஒரு நம்பரில் எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குது? 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஓகேவா? இன்னொன்றில் எவ்வளோ டெசிமல் பிளேசஸ் இருக்குன்னா 3 இருக்குது. 3 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் இருக்குது. அப்போ இதில் லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் எதில் இருக்குது? 2ஆ 3ஆ? கண்டிப்பாக 2 தான் லீஸ்ட் டெசிமல் பிளேஸ். கரெக்டா? லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் வந்து 2. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் எவ்வளோ? 2. அப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்தனா ஃபைனல் ஆன்சர் 2 டெசிமல் பிளேஸில் தான் இருக்கணும். லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் எவ்வளவோ ஸோ லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் எவ்வளவோ ஃபைனல் ஆன்சர் வந்து அதே லீஸ்ட் டெசிமல் பிளேசஸில் தான் இருக்கணும். இது பார்த்தனா அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கு வேலிட். மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு என்ன பண்ணணும்? அண்ட் டிவிஷன் இப்போ உங்கள்கிட்ட ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 நம்பர்ஸ் நீ மல்டிப்ளை டிவைட் பண்ண போற. ஒன்னில் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு, இன்னொன்னுல 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஆடோ சப்ராக்ட் அப்ப டெசிமல் பிளேஸை பார்க்கணும், மல்டிப்ளை டிவைட் அப்ப சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பார்க்கணும். சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பார்த்துட்டு போன தடவை என்ன பண்ண லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் பார்த்தியா? இங்கே பார்த்தனா லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் எதுன்னு பாரு. லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் எது? எனக்கு என்னமோ 3 தான் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட், இன்னொன்று வந்து 4. ஸோ 3 தான் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அப்போ உன் ஃபைனல் ஆன்சர் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் இருக்கணும். ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் எதில் இருக்கணும்? லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் இருக்கணும். இப்போ உன் கொஸ்டினுக்கு வா. பையோட வேல்யூ 3.14. இதில் எவ்வளோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது? 314. அப்போ 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கா? அப்போ உன் ஃபைனல் ஆன்சர் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் இருக்கணும்? 3ல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாரு, 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது, 4 2 3 சிக்னிஃபிகன்ட். அப்போ ஃபைனல் ஆன்சர் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல இருக்கணும்? 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல இருக்கணும். ஓகேவா? Question number 7. Question என்ன சொல்றாங்க? Which of the following pair of physical quantity have same dimension? இதுல எதுக்கெல்லாம் சேம் டைமென்ஷன் இருக்கும்? சரி இது சால்வ் பண்ணதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுத்துக்கு சேம் யூனிட் இருந்தால் டைமென்ஷன் சேமாக இருக்கும். ஓகேவா? நான் ஒன்றுக்கு வேணா சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். பட் இருந்தாலும் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லிடுறேன். நல்லா பாரு. பவரை வந்து நீ நியூட்டனில் மெஷர் பண்ணுவேன், சாரி ஃபோர்ஸை வந்து நியூட்டனில் மெஷர் பண்ணால் பவரை வந்து வாட்டில் மெஷர் பண்ணுவேன். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு சேம் டைமென்ஷன் இருக்க முடியாது. டார்க்கு வந்து ஜூல் தான், ஒர்க் எனர்ஜியும் ஜூல் தான். ஸோ சேம் டைமென்ஷன் வரும். டார்க்கு வந்து ஜூல், இது வந்து வாட். நியூட்டன் அண்ட் ஜூல். ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. பட் எனக்கு டைமென்ஷன் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக ஃபோர்ஸ் ஓட டைமென்ஷன் பார்த்தோன்னா mL(T⁻²). பவரோட டைமென்ஷன் பார்த்தனா ஓகேவா? பவர்னா என்னது? ஒர்க் டன் பை டைம். அப்போ ஒர்க் டன் என்னது? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் பாரு mL(T⁻²). இது ஃபோர்ஸ்,
இதை டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணுவேன், அப்போ எல் ஸ்கொயர். டைமால் டிவைட் பண்ண, இது வந்து ஒர்க் டன் இல்லைன்னா எனர்ஜி, ஓகேவா? அப்போ ஒர்க் டன். இது டைமால் டிவைட் பண்ணனா டி பவர், ஸோ டிவைட் பை ஒரு டைம் இருக்கும், மேலே போயிடுச்சுன்னா டி பவர் -3. எனி டிஃபிகல்ட்டி? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டார்க்கு. டார்க்கோடது பாரு. ஸோ டார்க்கு பார்த்தோன்னா ஆர் கிராஸ் எஃப். ஆர்னா ஒரு லென்த்து, எஃப்னா ஒரு ஃபோர்ஸு. அப்போ லென்த்து கூட எம்எல் டி பவர் -2. நல்லா பாரு, எம்எல் டி பவர் -2 கூட ஒரு லென்த்தை மல்டிப்ளை இருப்பாங்க, இங்கே எம்எல் ஸ்கொயர் ஆயிருமா? வெரி குட். எனர்ஜி என்ன? எனர்ஜியும் சொன்னாலும் சரி, ஒர்க்டன் சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் சேம் டைமென்ஷன். எனர்ஜிக்கு எந்த ஃபார்முலா வேணாலும் எடுத்துக்கோ. உனக்கு வந்து ½ mv² எடுத்துக்கிறேன், இல்லைன்னா mc² எடுத்துக்கிறேன், இல்லை mgh எடுத்துக்கிறேன், எது எடுத்தாலும் சரி உனக்கு வந்து டைமென்ஷன் என்னதான் வரும்? ml² t பவர் -2. ஃபைனலாக என்ன வேறு இருக்கா? டார்க்கு, பவர், ஃபோர்ஸு, டார்க் எல்லாமே முடிச்சிட்டோமா? டார்க்கு, எனர்ஜி, பவர், ஃபோர்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ நல்லா பாரு, ஃபோர்ஸ்க்கும் பவருக்கு சேம் டைமென்ஷனா? கிடையாது. டார்க்குக்கும் எனர்ஜிக்கு சேம் டைமென்ஷனா? எஸ். டார்க் அண்ட் பவர், டார்க்குக்கும் பவருக்கு சேம் டைமென்ஷனா? நோ. ஃபோர்ஸ் அண்ட் டார்க், ஃபோர்ஸ்க்கும் டார்க்கு சேமா? நோ. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ ஈவன் யூனிட் வச்சு இந்த கொஷினை ஈஸியாக, இதெல்லாம் டைமென்ஷன் எழுதணும்னு அவசியம் இல்லை, யூனிட் வச்சு கொஷினை சால்வ் பண்ணலாம். சப்போஸ் யூனிட் சேம் இருந்துச்சுன்னா டைமென்ஷன் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வேறு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கொஷின் நம்பர் 8. கொஷின் நம்பர் 8 பாரு, எத்தனை வருஷம் டிஃப்ரெண்ட் இதில் கேட்டிருக்காங்க. என்னன்னா டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் பிளாங்க் கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக என்னால் ஆன்சர் கொடுக்க முடியும், பட் உனக்காக நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? பிளாங்க் கான்ஸ்டன்ட் பார்த்தனா E is equal to h nu. கரெக்டா? E is equal to h nu. அப்போ h என்ன ஆயிரும்? எனர்ஜி பை நியூ. 1 by நியூ, 1 by ஃப்ரீக்வன்சினா டைம் பீரியட் எழுதிக்கலாம். இப்போ எனர்ஜியோட டைமென்ஷன் என்ன? m. ஸோ எனர்ஜியோட டைமென்ஷன் தெரியலனா ஒர்க் டனோட டைமென்ஷன், ஒர்க் டனோட டைமென்ஷன் தெரியலனா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஒர்க். ஓகேவா? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே ஒர்க்னு சொல்லுவேன். அப்போ ஃபோர்ஸ்க்கு என்ன வரும்? இது ஃபோர்ஸ் சார், டி பவர் -2. இது ஃபோர்ஸு. இது கூட நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மல்டிப்ளை பண்ணால் இதான் என்னது? எனர்ஜி. அப்போ எனர்ஜி கூட டைமை மல்டிப்ளை பண்ண போகிறேன். சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து உன்னோட கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இது எங்கே வரும்? இது வந்து பவரோடது, இது வந்து பவரோடது. ml² t பவர் -3 வந்து பவர். ஸோ இது இல்லாமல் பார்த்தோன்னா உன்ட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கும் வேறு எந்த யூனிட்டுக்கு டைமென்ஷன் சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கும் இந்த எல் இருக்குது பார்த்தியா, ஹச்சும் எல்லுக்கும் சேம் டைமென்ஷன். இந்த எல் என்னன்னு பார்த்தோன்னா ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன? மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இதுக்கு டைமென்ஷன் கண்டுபிடி. ஆரோட டைமென்ஷன் வந்து லென்த்து, பியோட டைமென்ஷன்னா பி வந்து மொமெண்டம். மொமெண்டம்னா மாஸ் இன்டூ வெலாசிட்டி. கரெக்டா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. ml² t பவர் -1. ஸோ பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஆங்குலர் மொமெண்டமுக்கும் சேம் டைமென்ஷன் இருக்கும், இதுவும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இதான் பார்த்தின கொஷின் 8ஓட கரெக்டான சொல்யூஷன். எஸ், இது வந்து நிறைய டைம் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இதுவாக இருக்கட்டும், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் டைமென்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. கொஷின் நம்பர் 9. கொஷின் நம்பர் 9 என்ன சொல்கிறாங்க? வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிகல் v அட் அ கிவன் இன்ஸ்டன்ட் இஸ் given by v is equal to at plus bt². அப்போ டைமென்ஷன் ஆஃப் v என்ன? நல்லா பாருங்க, ஒரு குவான்டிட்டியை நீங்கள் ஆடோ சப்ராக்டோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் டைமென்ஷன் தே ஆர் சேம். அதான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி. அப்போ வியோட டைமென்ஷனும் ஏடியோட டைமென்ஷன் சேம், வியோட டைமென்ஷனும் பிடி² டைமென்ஷனும் சேம். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். இல்லைனா ஏடியோட டைமென்ஷனும் பிடி² டைமென்ஷனும் சேம். டைமென்ஷன் நான் வேல்யூ சொல்லலை, டைமென்ஷனி தே போத் ஆர் சேம். ஓகேவா? இப்போ கொஸ்டினில் ஏவோட டைமென்ஷன் கேட்கல. அப்போ இது வந்து நீங்கள் வேணால் சால்வ் பண்ணிக்க, பட் கேட்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு இது தெரியணும் அப்படின்ட்டு விட்டுரு. அப்போ பியோட டைமென்ஷன் b பார்த்தனா வெலாசிட்டி பை t². வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்ன? l t பவர் -1 டிவைடட் பை t². இது மேலே கொண்டு போயிட்டேன்னா l t பவர் -3, l t பவர் -3. ஸோ இதான் இதோட கரெக்டான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ டவுட் இருந்துச்சு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவேன். தேங்க்யூ.
ஸோ கொஷின் நம்பர் 10. ஸோ நான் அப்போ தான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட டைமென்ஷன் வந்து நீட்டில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட டைமென்ஷன் பார்த்தோன்னா m⁻⁻1 L³ T⁻². பட் இது எப்படி வந்துச்சு? F = gmm/r². இது எல்லாம் இங்கிட்டு கொண்டு வந்துரு. அப்போ g = fr²/mm. ஃபோர்ஸோட டைமென்ஷன்னா mLT⁻². ரேடியஸ்னா இது ஒரு டிஸ்டன்ஸோட டைமென்ஷனா L² ஹோல் டிவைட் பை மாஸ் இன்டு மாஸ். அப்போ மாஸோட ஸ்கொயர். இது மேலே சிம்பிளிஃபை பண்ணனா m⁻⁻1 L³ T⁻². ஸோ இதான் பார்த்தோன்னா இதோட டைமென்ஷன் m⁻⁻1 L³ T⁻². நான் ரொம்ப வேகமாக போகிறேன்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணிடு, நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் வந்து வேரி பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ டவுட் இருந்துச்சா கேளு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் ஷேரும் பண்ணு. தேங்க்யூ.